இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி காலங்கள் மாற மாற நம்முடைய வாழ்க்கை முறையையும் நம்ம மாற்றிக்கொள்ளணும். அந்த வகையில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நம்ம கணினி திரையாக இருக்கட்டும், அதே மாதிரி செல்போன் திரையாக இருக்கட்டும், அதை பார்க்கறதனுடைய அளவு அதிகமாகத்தான் இருக்கு. அந்த வகையில் ஒரு சிலர் இரவு நேரங்களையும் செல்போனுடைய திரைகளை பார்ப்பாங்க இல்லையா? அவங்களுக்கான ஒரு முக்கிய பதிவாக தான் இந்த பதிவு அமைய போகுது. இரவு நேரங்களில் அதிகமாக தொலைபேசியை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ரிவெஞ்ச் பெட் டைம் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடுமா? இந்த பிரச்சனையால் குறிப்பிட்ட அந்த நபருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும், தூக்கமின்மை, அதே மாதிரி மனப்பதட்டம், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய அளவு உடல்ல இருந்து குறையிறது போன்ற பல பிரச்சனைகளுக்கு அவங்க முகம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதனால தான் மனநல வைத்தியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராம இருக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது காலையிலிருந்தே இந்த மாதிரியான திரைகளை நம்ம பார்வைக்கு வைக்கிறோம் இல்லையா? அந்த ஒளித்திரையில இருந்து ஒரு கொஞ்ச நேரமாவது ரிலாக்ஸாக கண்ணை வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட, அதாவது தூக்கமின்மையாக இருக்கட்டும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறதாக இருக்கட்டும் போன்ற பல பிரச்சனைகளை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க செல்லிடக்க தொலைபேசிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி டிவி ஸ்கிரீனை இரவு நேரங்களில் பார்க்கறத முற்றாக தடை செய்யுங்க. இதனால உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க உறுதி செய்து கொள்ளலாம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. அதே மாதிரி நைட் டைம்ல நீங்க மொபைல் யூஸ் பண்றவங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க.